சமீப காலத்தில் நம்ம பேசினதில் இந்த 4 வீடியோக்கள் இருக்குது பார்த்தீங்களா? மோடி அவர்களுடைய பயம் என்ன, மோடி அவர்கள் நினைத்தது நடந்து விட்டுச்சா, ட்ரம்ப் அவர்களுடைய சீனா விசிட் அப்படிங்கிறதும், கடைசியாக கோல்டுக்கு ஏன் டேக்ஸ் உயர்த்தினாங்க, சுகர் ஏன் பேன் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த 4 வீடியோக்கள் இருக்குது பாருங்கள். முத்தான வீடியோக்கள். அதுலேயும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 5வது வீடியோ, ட்ரம்ப் அவர்களும் சீனா. ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போகிறாரு, 16 பில்லியனியர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க கூட போகிறாங்க. ஏதோ ஒரு டீல் பேச தான் போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒருவேளை இந்த டீல் நடந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், டீல் நடக்கலைன்னா அது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய லாபமாக இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் பிரச்சனையில் சீனாவுடன் அமெரிக்காவினுடைய இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவினுடைய ஆயில் மார்க்கெட்டையே புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க போகுது. சீனா சம்மதிப்பாங்களா? ட்ரம்ப் அவர்கள் தைவானை விட்டு கொடுப்பாரா? இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியா இதை எப்படி பார்க்க வேண்டும்? பல செய்திகள், பல நுட்பமான அரசியல் இதுக்குள்ளே இருக்க போகுது. ஷேர் மார்க்கெட் பற்றியும் கொஞ்சம் பேச போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது யுத்தம் சில நாடுகளுடைய வளர்ச்சியை தடுக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்முடைய கரியர்லேயும் ஒரு சம்பவம் இன்றைக்கும் நம்முடைய வளர்ச்சியை தடுத்துட்ருக்கு அப்படின்னா அது வேறு எதுவுமே இல்லை, இங்கிலீஷ் தான். உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத தெரியும், வாசிக்க தெரியும், ஆனால் பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நம்ம அதிகமாக இங்கிலீஷை பேசி பழகுனது இல்லை அப்படிங்கிறது தான். சரி, அப்படிப்பட்ட இங்கிலீஷை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது வாட்ஸ்அப் ஆடியோஸ், வீடியோஸ், பிடிஎஃப் இதை கொடுத்து ஸ்கூலில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதையே திரும்ப செய்ய வைக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இங்கிலீஷை பேசினா மட்டும்தான், நல்லா பேசி பழகினா மட்டும்தான் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். படிச்சோ வாசிச்சோ அதில் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது. அந்த வகையில் பார்க்க போனால் சூப்பர்னோவா ஏஐ 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டீச்சருக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஏஐ 24 மணி நேரம் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் உங்களுக்கான தனிப்பட்ட முறையில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணாலே இங்கிலீஷ் அடுத்த கட்டத்துக்கு போகிறத கவனிக்கலாம். இல்லை குரூப் காலில் உட்காந்து தயங்கி பேசுறதுலாம் இங்கே வேண்டாம். உங்களுக்கான ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குது, கம்ஃபர்ட் ஜோன் என்ன, இதுலேயே நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கூடவே உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இனி ChatGPT, யூடியூப் இப்படின்னு சொல்லி இங்கிலீஷை சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்காம பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சூப்பர்னோவா ஏஐல ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ட்ரம்ப் அவர்கள், ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எடுக்கும்போது அவருக்கு இப்போ என்ன தேவைன்னா ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது தேவை. நவம்பர் மாதம் 2026 அமெரிக்காவில் ஒரு தேர்தல் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தேர்தலில் அமெரிக்க மக்களிடம் ஓட்டு கேட்கறதுக்கு நான் இவ்வளோ பெரிய நன்மைகள் உங்களுக்கு செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி தீமைகள் மட்டும் கிடையாது, இன்ஃப்ளேஷன் மட்டும் கூடினது கிடையாது, ஈரானுடைய யுத்தத்தை நடத்துறது மட்டும் கிடையாது, இவ்வளோலாம் டீல் பேசி இத்தனை நாடுகளுடன் நம்முடைய பிஸ்னஸை நான் பெருசாக்கியிருக்கேன், அமெரிக்காவுக்கு இதனால் இவ்வளோ வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும். அதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, சீனா கூட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு டீல் பேச உட்கார்ந்துருக்கார். ட்ரம்ப் அவர்களுக்கு ஈக்குவலாக அந்த இடத்துல நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி ஜின்பிங் அவர்கள். ஷி ஜின்பிங் அவர்கள் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவை பல இடங்களிலும் வென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேட்டர்ன் எடுக்கிறதா இருக்கட்டும், இப்போ கடைசியாக அந்த டேரிஃப் 150% டேரிஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னபோது கூட உனக்கு ஈக்குவலாக நானும் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் பெரிய ஒரு சண்டை போட்டு அதில் ஜெயித்த ஒரு நாடு சீனா. இப்போ சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய டேரிஃப் ஒரு 22%, இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய டேரிஃப் ஒரு 18% இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய இந்தியா மற்றும் சீனா, அமெரிக்கா இந்த 3 நாடுகள் தான் உலகத்தில் இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தில் பெரிய முக்கியமான நாடுகள். ரஷ்யா, உக்ரைன் அது தனியாக இருக்கிறதுனால ரஷ்யா இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கிட முடியாது. அப்போ இந்த 3 நாடுகளில் ஏதோ 2 நாடுகள் ஒட்டையும் ஒரு நாடு தனியாகவும் வரப்போகுது அப்படிங்கிறது தான் பலருடைய கணக்கு. இந்த கணக்கை மையப்படுத்தி தான் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கியமான சில முடிவுகளை இந்திய மக்கள் எடுக்க வேண்டும். பெருசாக சில விஷயங்கள் நமக்கு காத்துட்ருக்கு. அது கூடவே சில நாடுகளுடைய முடிவும் நமக்கு எதிராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஹிடன் மெசேஜை நமக்கு தந்தார். அதை தான் பாகம் 1, 2 அப்படிங்கிறதுல பார்த்தோம். சரி, இந்தியா மற்றும் அமெரிக்கா 2 பேருமே நட்பு நாடுகள் தானா அப்படின்னு கேட்டால் நம்மளை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, நாமும் அமெரிக்காவை யூஸ் பண்ணிக்கிடுவோம். பட் அமெரிக்கா சொல்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம கேட்டுக்கொள்வோம். ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் இந்தியாவும் அமெரிக்காவும் எதிரிகள் கிடையாது, நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த டீல் நடந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவும் சீனாவும் நட்பு நாடுகளாக மாறுவார்கள்.
நான் ஆல்ரெடி சொன்னேன், ரேர் எர்த் எலமெண்ட்டை வச்சு ஒரு டீல் நடந்துட்டுருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்பை வச்சு ஒரு டீல் நடந்துட்டுருக்கு, இது இல்லாமல் அடுத்ததாக க்ரூட் ஆயில் வச்சு ஒரு டீல் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் போன பதிவில் நம்ம பார்த்தோம். ஸோ 209 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான டீலை 36 மணி நேரத்தில் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30லேருந்து 35 டாக்குமெண்ட் அப்படிங்கிறத 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் குட்டி குட்டி டீலாக இருந்தாலுமே அந்த டீல் அமெரிக்காவையும் சீனாவையும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரும். சரி, ஒருவேளை இந்த டீல் நடக்காமல் போயிடுச்சுன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் கிட்ட வருவாங்க, சீனாவை மறுபடியும் புறம் தள்ளி வைப்பாங்க அமெரிக்கா. இந்த சிக்கல் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கா விக்கி? இப்போ மினி லாக்டவுன் சொல்லி போன வீடியோக்கு பதிவு போட்டிருக்க, அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. மினி லாக்டவுன் டெல்லியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற, நிறைய இடத்துல பெருசாக ஏதோ வருது, சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காருங்கிற, கொட்டாக்கினுடைய தலைவர் சொல்லியிருக்காருங்கிற, வேறு ஏதாவது நாடுகள் இதே மாதிரியான இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்காங்களா? ஏன்னா நம்ம பதிவை பல நாடுகள் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் பார்த்துட்ருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு குடை டிபி ட்ரூப்ஸ் அப்படிங்கிற குடைக்கு கீழே இருந்து இதெல்லாம் பார்த்தாலுமே ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம், பாகிஸ்தான், ஐரோப்பிய ஒன்றியம், மியான்மர், இந்த மாதிரி பல நாடுகள், ஏகப்பட்ட நாடுகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ ஒரு தொடக்கமாக வச்சுருக்காங்க. 4 டே அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு வீக்கினுடைய வேலை தினமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத இப்போ பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா பப்ளிக்காக சில அரசியல் தலைவர்கள் வருவதும் அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறதை குறைக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிருந்தார்ல, அதே மாதிரியே இங்கே மெட்ரோ யூஸ் அப்படிங்கிறதையும் இவி யூஸ் அப்படிங்கிறதையும் UK, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற தலைவர்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறத லோ பண்ணணும், அதே நேரத்தில் கார் பூலிங் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறத சவுத் கொரியா, மியான்மர் போன்ற நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபியூல் டேக்ஸ் கட்ஸ் அப்படிங்கிறதும் சப்சிடி அப்படிங்கிறதையும் அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் பயோஃபியூல் பிளெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எத்தனால் நம்ம சேர்க்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி பயோஃபியூல் பிளெண்டிங் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 35 நாடுகள் மேண்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியா அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதில் வேறு லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சப்சிடிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத 60க்கும் அதிகமான நாடுகள் இந்த கடந்த 1.5 மாதங்களில் ரொம்ப ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், சைக்கிளிங், அர்பன் பிளானிங் அப்படிங்கிறதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத லக்சம்பர்க் உட்பட பல இடங்களிலும் பல நாடுகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபியூயல் எஃபிஷியன்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும், ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இப்போது எல்லா நாடுகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 5 பார்ட்டில் பார்த்தது எதுவுமே நம்ம நாட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது, இது எல்லா நாடுகளிலும் இருக்குது, எல்லா நாட்டு தலைவர்களையும் இது பாதித்து கொண்டிருக்கிறது, எல்லா நாட்டு மக்களும் இதில் ரொம்ப பெரிய அளவில் சிக்கலுக்கு உள்ளாக போகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நேராக இந்த சிக்கலை எப்படி 2 நாடுகள் அவங்க அது சிக்கலாக மாற்ற போகிறாங்களா இல்லை அவங்களுடைய லாபமாக மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முதல் டீல் எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீலாக தான் இருக்க போகுது. சிப்செட்டை நீங்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பல இடங்களில் பேன் பண்ணியிருந்தாங்க. சில நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடையே கொடுத்துருந்தாங்க. அப்படிப்பட்ட சிப்செட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு விதமான ஒப்பந்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு என்ன தெரியுமா பாதிப்பு வரும்? நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த செய்திகளுடைய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அமெரிக்கா, சீனாவினுடைய ஏஐ ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சைன் ஆயிடுச்சு அப்படின்னா நேரடியாக அது இந்தியாவை பாதிக்கும். இந்தியாவுக்குள்ள ஆப்பிள் நிறுவனம் அவங்களோட தொழிற்சாலையை தொடங்கி மிகப்பெரிய உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததும், இந்தியாவுக்குள்ள தைவானுடைய சில நிறுவனங்களும் அமெரிக்காவினுடைய சில நிறுவனங்களும் உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாமே கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிலே ஆகும். வராதுன்னு நான் சொல்லலை, பட் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. China +1 அப்படிங்கிற ஒரு பாலிசியை எப்போவுமே அமெரிக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாலிசிக்கு சின்னதாக அமெரிக்கா என்ன செய்யலாம், கொஞ்சம் நாட்களுக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறத கொடுத்துடலாம். சரி, சீனாவுக்கு இந்த விடுதலை கொடுத்துட்டாங்கன்னா இந்திய நாட்டுக்குள்ளே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வருமா? எங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக தொழிற்சாலைகளே இங்கே வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி நமக்கு இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FII அப்படிங்கிறது வெளியில் போகும்? எங்கே போகும்? நேராக அது சீனாவினுடைய பங்கு வர்த்தகத்துக்கு போகலாம். இதனால் இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்தில் ஒரு சிக்கல் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்த்தோம். இது செனேரியா 1 தான். செனேரியா 2 என்ன? இல்லைப்பா, டீல் ஓகே ஆகலை அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும்.
நம்முடைய நாட்டில் மறுபடியும் எஃப்ஐ வருவாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே இந்தியா அந்த ஆப்பிளினுடைய நிறுவனம் சீக்கிரமாக ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக ரெடி பண்ணுவாங்க. அந்த சீனா +1 அப்படிங்கிறத விட்டுட்டு சீனா + இந்தியா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டுக்குள் அமெரிக்கா அவங்களுடைய பாலிசியை ரீசேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கவனிக்கணும். அப்போது எய்தர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் செய்திகளின் அடிப்படையில் நம்ம நாட்டுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத சின்னதாக இந்த வழியில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரியே அந்த டீல் அப்படிங்கிறதுல ரேர் எர்த் எலமெண்ட்டை வச்சு ஒரு பெரிய பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதே நடந்துட்டுருக்கு. அந்த அரசியலில் அமெரிக்காவும் சீனாவும் டீல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ரேர் எர்த் எலமெண்ட் அமெரிக்காவுக்கு தேவை. அமெரிக்கா இதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. அதை நம்ம உக்ரைன்லேயே பார்த்தோம். அவ்வளோ நாள் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தவங்க திடீர்னு உக்ரைனுக்கு ஆதரவாக போய் உக்ரைனுடைய மைனிங் எல்லாம் எங்களுடையதான், உக்ரைன்லேருந்து கிடைக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் என்னுடையதான் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடி அமெரிக்கா உக்ரைன் யுத்தத்திலேருந்தே வெளியில் வந்துட்டாங்க. இப்போ எல்லாம் உக்ரைனுடைய யுத்தத்தை பெரிதும் செய்து கொண்டிருப்பதே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான். அதனால தான் அமெரிக்காவுக்கு நேட்டோ நாடுகள் மேலே காண்டு, நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்காவின் மீது காண்டு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வாங்க தம்பி திறக்க போகலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கூப்பிட்ட போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் யாரும் வராமல் இருந்ததற்கான காரணமே, டேய் உக்ரைன் யுத்தத்தை என் தலையில் கட்டிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டடா, இதனால் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த மனஸ்தாபம் ஏற்பட்டது தான். ஸோ இங்கே மறுபடியும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ரேர் எர்த் எலமெண்ட் வெப்பனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்டை ஒரு வெப்பனாக பயன்படுத்தக்கூடிய போக்கு சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் தானா, தைவான் பிரச்சனையை அமெரிக்கா பெருசாக கையில் எடுப்பாங்க. டீல் நடந்துருச்சுன்னா தைவான் பிரச்சனை பெருசாக வராது. டீல் நடக்கலைன்னா தைவான் பிரச்சனை பெருசாக மாறும். தைவான் பிரச்சனை பெருசாக மாறுது அப்படின்னா நவம்பருக்குள்ளே அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி தேவை, ட்ரம்ப் அவர்களுக்கு வெற்றி தேவை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சீனா பெரிய அவங்களுடைய பவரை காண்பிக்க ஆரம்பிப்பாங்க. அது டோட்டல் மெஸ்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி ஏதாவது நடந்த அந்த தைவான் யுத்தத்தை பற்றியான ஒரு செய்தி வந்தால் கூட அதுவும் இந்தியாவை பாதிக்கும், எய்தர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். சரி, அடுத்ததாக எந்த செக்மெண்ட்டை பாதிக்கும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க? நான் படித்த ஆர்டிக்கலில் கண்டிப்பாக அடுத்ததாக ஃபார்மா பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவினுடைய ஜெனரிக் மெடிசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 50% யார் தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவினுடைய ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது டீல் நடந்துருச்சுன்னா நமக்கு அது லாஸை கொண்டு வரும். அதாவது அந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சீனாவும் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படியே நேர் எதிராக திரும்பிச்சுன்னா ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக மாறும். சன் இல்லாட்டி டாக்டர் ரெட்டி அப்படிங்கிறதுக்கான அந்த ஷேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏறி இறங்குவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த ஒப்பந்தமாகத்தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன் ஐடி செக்டார் தான். ஒன்றுமே வேணாங்க, இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, டிசிஎஸ் எடுத்துக்கோங்க. இன்ஃபோசிஸ் -19%, டிசிஎஸ் -20% ஏதோ இப்போ டவுனில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டாலுமே ஏன் இவ்வளோ டவுனுக்கு போச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த கோதாவில் நம்ம நிறுவனங்கள் ரொம்ப பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்களால ஓட முடியலை, இல்லை அந்த அளவுக்கு அவங்க ஓடலை அப்படிங்கிறது தான். ஸோ இதே நேரம் நேரடியாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு டீல் வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி கூட அமெரிக்காவினுடைய முக்கியமான தலைவர் சொல்லியிருக்காரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் நானும் சீனாவும் சேர்ந்து செயல்பட போகிறோம், காரணம் நாங்கள் 2 பேரும் தானே இப்போ டாப்பில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு போடுறாங்க. ஸோ டாப்பில் நிற்கிறதே நாங்கள் தான்டா, அப்போ நாங்கள் பேச போகிறோம், நாங்கள் டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா எங்கே என்ன செய்யும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் இந்தியாவை புறந்தள்ளி விட்டார்கள் என்றால் இந்தியாவினுடைய ஐடி செக்டார் இதனால் பாதிப்படையும். ஈவன் H1B விசாவுக்கே $1 லட்சம் புதுசாக எடுக்கக்கூடிய H1B விசாவுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இது டாரிஃபை விட ரணக்கொடூரமான விஷயம். அப்போது மறுபடியும் ஐடி செக்டாருக்குள்ள ஒரு புயல் வீசுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த ஓரிரு தினங்களில் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மேனுஃபேக்சரிங் அந்த செக்டார் தான். நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் இருக்காங்க, ஃபாக்ஸ்கான் இருக்குது, ஃபாக்ஸ்கான் நமக்கும் ஒரு டீல் இருக்குது, டிக்ஸான் கூட நமக்கு ஒரு டீல் இருக்குது. அப்போ இந்த ஃபாக்ஸ்கான், டிக்ஸான் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அந்த டீல் எகெயின் கையெழுத்தாகுமா இல்லையா அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய இந்த மீட்டிங்கை பொறுத்து தான் இருக்கிறது. இதெல்லாம் விட அடுத்த சிக்கல் எங்கேருந்து வரும் தெரியுமா? சீனா ஒத்துக்கொண்டார்கள் என்றால் அமெரிக்கா நீ சொல்கிற மாதிரிலாம் நான் ஒத்துக்கிறேன், உன்னுடைய ஆயில் வாங்குறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஏன்னா ஆல்ரெடி சீனாவுக்கு ஆயில் ஈரான்ட்டு இப்போ கிடைக்கிறது கிடையாது. ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்கினா செகண்டரி சாங்ஷன்ஸ் போட்டுரும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உருட்டி வச்சுருக்காங்க அமெரிக்கா. இது 2லேருந்தும் தப்பிக்கணும், அமெரிக்காவுடன் நல்ல பெயரும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா நினச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவினுடைய ஆயில் வாங்குறதுக்கு சீனா சம்மதித்து விடுவார்கள். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இரவு கரெக்டாக 2:30 மணி விடிய காலையில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் படித்து வரும்போது இந்த நேரம் வரை சீனா அமெரிக்காட்டிருந்து ஆயில் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தி ஊடகம் மட்டும் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள்.
ஏன்னா பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இந்த 16 பில்லியன் இயர்ஸ் போயிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது சீனா கூட அந்த டீலை முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீலை முடிச்சாதான் ஆயில் அப்படிங்கிறத விற்பனை செய்ய முடியும். அமெரிக்காவினுடைய ஆயிலை சீனாவுக்கு விற்பனை செய்ய முடியும். ஏன்னா சீனா நம்பர் 1 ஆயில் இம்போர்ட்டரில். அப்படி இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஈரான்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஈரான் இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அந்த பிரச்சனை எல்லாமே இருக்கிறதுனால ஈரானை பழிவாங்குவதற்கு அமெரிக்கா வெனிசுலா ஆயில் எல்லாம் இப்போ அவங்க கஸ்டடியில் இருக்கிறதுனால ஆயில் அவங்கக்கிட்ட தாராளமாக இருக்குது. அப்போ அந்த ஆயிலை விற்பனைக்கு சீனாட்ட அணுகுகிறார்கள் என்றால் சீனா உடனடியாக ஒரே ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதுதான் ரஷ்யாவினுடைய ஆயில் இந்தியாவுக்கு கிடைக்காமல் எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறது. ஸோ ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதை அமெரிக்காவும் சீனாவும் ஒரு சேர எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால் இந்தியா அந்த இடத்துல எந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க? இந்த முடிவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலப்பரீட்சையாக இருக்க போகுது. இந்த பலப்பரீட்சையில் நம்ம நாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா வேற லெவலில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா 2 முக்கியமான நாடுகள், 2 எதிரி நாடுகள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க நம்ம எதிரியாக மாற்றுவதோ நண்பனாக மாற்றுவதோ அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய அந்த தேர்வில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அவங்க 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை, அதன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம நாட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்படின்னா இந்தியா சீனா பேச்சுவார்த்தை நடத்தவே முடியாதான்னு கேட்டால் நடத்தலாம். இந்த வருஷம் கடைசியில் நம்முடைய பிரதமர் சீனாவுக்கு போகிறதா ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 7 வருஷத்துக்கு பிறகு நம்ம பிரதமர் சீனாவுக்கு போகிறார் அப்படின்னும் அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கே இன்னும் ஓரிரு மாதங்கள் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகுது, அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து நம்முடைய பொருளாதாரம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமெரிக்காவை பேஸ் பண்ணி, ஈரான் விஷயத்தை பேஸ் பண்ணி, இப்போ அந்நிய செலவாணி கையில் இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் மக்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்ததிலிருந்து கடைசியாக நடக்கக்கூடிய சீனா அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை வரை எல்லாத்தையுமே இந்த 5 பாகங்களை நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உண்மையிலே இந்த 5 பாகங்கள் முக்கியமான வீடியோ. இந்த 5 பாகங்களையும் மறுபடியும் ஒரு காட்ட நீங்கள் கோர்வையாக கேட்டிங்கன்னா இதை விட இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வேறு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு 100% ஷூரிட்டி இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் ஒரு நிமிஷம் ஒதுக்கி, மச்சி நல்லா இருக்குடா, அண்ணே நல்லா இருக்கு, தம்பி நல்லா இருக்கு, டேய் மவனே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிற எதுனாலும் எனக்கு ஓகே தான். பட் உங்களுடைய பாராட்டு தான் என்னுடைய அடுத்த கட்டம். இதே மாதிரி ரிசர்ச் பண்ணுற நிறைய வீடியோக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்க போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐயில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.